ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதி சங்கீதம் 118 22 to 24. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதங்கள் தலையினர் கல்லே மூளைக்கு ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இதை கர்த்தர் உண்டு பண்ணினால் இதை கண் போட்டு நல்ல கடவுள் கர்த்தாவே ரட்சியும் கர்த்தாவே பாதையை வாங்கி. ஆமென். ஹல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்குது? வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லாயிடுச்சு. ஆமென். ஹல்லேலூயா. நான் இந்த சங்கீத பகுதிக்கு கொடுக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆச்சரியமானவர். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவருங்க? ஆச்சரியமானவர். அவரோட அழைப்பு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆச்சரியமான ஒரு அழைப்பு, அதிசயமான ஒரு அழைப்பு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒரு வேலைக்கு வந்துட்டு ஒரு ஆட்களை வந்துட்டு தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி தேர்ந்தெடுப்போம்? அவங்க அந்த வேலைக்கு வந்துட்டு தகுதியானவங்களா, தகுதியற்றவங்களா, பலன் உள்ளவரா, பலனற்றவரா அப்படின்னு சொல்லி பார்த்துதான் தேர்ந்தெடுப்போம். அப்படிதானுங்க. ஆனா தேவன் பார்க்கிற விதம் வந்துட்டு வேற. அவரோட அழைப்பே வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி ஒருத்தர் தேவன் வந்துட்டு அழைக்கிறாரு. அவர் ஃபர்ஸ்ட் யார அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பலவீனமானவர்களை தெரிந்து கொள்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. யாரை தெரிந்து கொள்கிறாரா? பலவீனமானவர்களை தெரிந்து கொள்கிறார். பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டு அவரை எப்படி பலமாய் மாற்றுறாரு அப்படிங்கறதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நம்ம பார்க்க போகிற பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா, மார்க் 10:46. 46ல இருந்து 52 வரைக்கும் வாசிங்க ஒருத்தர். பின்பு அவர்கள் எரிகோ வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது சிமியோனின் மகனாகிய பர்தேமியும் என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து சிச்சை கேட்டுக்கொண்டிருந்தார். அவன் நசரனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதுக்குமாரனே உனக்கு இறக்கும் என்று தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதுக்குமாரனே எனக்கு இறக்கும் என்று கொஞ்சம் அதிகமாய் சொல்லிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எழுதிவிட்டு எழுதி இயேசுவிடம் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறார் என்றார். அதற்கு ஆண்டவரை நான் பார்வையிட வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் நீ ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையிடத்தை வழியிலே இயேசுவின் சென்றான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பகுதியை நம்ம வந்துட்டு அநேக தரம் பார்த்திருப்போம். இப்போ ஒரு முறை பார்க்கலாம். அங்க பாருங்க. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்திருந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படும் போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? இங்க வழியருகே யார் உட்கார்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தா, திமேயு என்கிற அவனுடைய மகன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர அவனுக்கு என்ன கொடுக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு பெயர் கொடுக்கல. பர்திமேயு, திமேயுவின் மகன் பர்திமேயு அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர அவனுக்கு ஒரு பெயர் கொடுக்கல. அவன் இங்கிருந்துதான் வந்தான், இப்படிதான் வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா ஒரு அட்ரஸ் இல்லை. அப்ப என்ன இல்லை அவனுக்கு? அவனை கூப்பிடுறதுக்கு ஒரு பெயர் இல்லை. அவன் இப்படி வாழ்ந்தா அப்படிங்கிறதுக்கான ஒரு அட்ரஸும் இல்லை. ஃபர்ஸ்ட் நோ நேம், நோ அட்ரஸ். ஓகேங்களா? அடுத்தது இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வழி அருகே உட்கார்ந்து அப்படின்னு சொல்லி இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கான்? வழி அருகே உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு என்ன இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தா, நோ ஹவுஸ், என்ன தங்குறதுக்கு ஒரு இடம் இல்லை. அடுத்தது இவன் என்ன, அவனோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். ஆமென். ஹல்லேலூயா. என்ன எடுத்துக்கிட்டு இருக்கான்? பிச்சை எடுத்துட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு வேலையும் இல்லை, நோ ஒர்க். அவன் பார்வை இல்லாதவனாய் இருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. அவன் என்னன்னு சொல்லப்பட்டிருக்காங்க? அவன் ஒரு குருடன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அவனுக்கு என்ன இல்லை? பார்வை இல்லை, இஸ் பிளைண்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? நோ சைட், அவனால பார்க்க முடியாது. யாரையும் வந்துட்டு என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட ஒருவனை தான் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவன் வந்துட்டு அழைக்கிறார் இல்லைங்களா? நாம இப்படிப்பட்ட ஒருத்தனை எங்கேயாவது வந்துட்டு நம்ம ஒரு வேலைக்கு எடுப்போமா? சொல்லுங்க, எடுக்க மாட்டோம்.
வாழ தகுதியற்றவன், புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கான். அப்போ அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவன் நசரனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அப்படின்னு சொல்லி இருக்கு. என்ன பண்றாங்க, நசரனாகிய இயேசு இந்த வழியில வராரு அப்படின்னு சொல்றத அவன் கேள்விப்படுறான். அவன் குருடன், அவனால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஆனா என்ன பண்றான், கேள்விப்படுறான். எதனால, தன்னுடைய செவியினால கேள்விப்படுறான். அவன் பாருங்க எப்படி பாருங்க, அவனோட அந்த கேள்விப்படுதல் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவன் பார்வை இல்லாதவனா இருந்தும் தான் கிட்ட நிக்கிறவரு, தான் வழியில போறவரு யாரு அப்படிங்கிறத என்ன பண்ணிருந்தான், அறிந்திருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. அவனுக்கு வந்துட்டு இங்க போறத யார் அப்படிங்கறத அறிஞ்சிருந்தான். அது எப்படி அறிஞ்சிருந்தான் அப்படின்னு சொன்னா, அங்க நல்ல சத்தம் கேக்குது, அப்ப இங்க ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியுது. அவனே கூப்பிடுறான், இங்க போகிறவர் யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு கேட்கிறான். அப்ப அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, இங்க போகிறவர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த பத்திமையுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அங்க போகிறவர் இயேசுதான் அப்படிங்கிற அறிவு அவனுக்கு இருக்கு இல்லைங்களா. அவனுக்கு அதை மட்டும் இல்ல, இயேசு எப்படிப்பட்டவர் என்கிறதான தெளிவும் வந்துட்டு அவனுக்கு இருந்தது. ஆமென். அதனாலதான் அவன் சொல்றான் பாருங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் கூப்பிட்டான். 2 தீமோத்தேயு 1:7 வாசிங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெரிந்த புத்தியுள்ள ஆவியை கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளுக்கு தேவன் எப்படிப்பட்ட ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறாரு, தெளிந்த புத்தியுள்ள ஆவியை வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அந்த குருடனுக்கு என்ன, இயேசுவை பற்றி நல்லாவே தெரியும் இல்லைங்களா. அவனுக்கு தெளிந்த புத்தியுள்ள ஆவி கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அப்போ அவன் ஃபர்ஸ்ட் எதுல விடுதலை ஆகுறான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆவிக்குரிய கண்கள்னால அவனுடைய கண்கள் திறக்கப்படுது. ஆமென், ஹல்லேலூயா. அவன் வந்து சரீரத்தின் கண்களால அவன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு விடுதலை ஆனானோ இல்லையோ, ஆனா ஃபர்ஸ்ட் எதுல விடுதலை ஆனா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆவிக்குரிய கண்கள்ல தான் விடுதலை ஆனான். அவனோட கண்கள் அந்த இடத்துல என்ன பட்டிருந்துச்சு, திறக்கப்பட்டிருந்துச்சு. அதனாலதான் அவன் என்னன்னு சொன்னா, இயேசு பத்தி அறிந்து இயேசு பத்தி நன்றாவே அவன் தெரிந்திருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. 2வது விஷயம், அவனுடைய ஆத்மா தேவன் மேல நம்பிக்கையா இருந்துச்சு. ஆமென், ஹல்லேலூயா. போகிறவர் இன்னார் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவன் வந்துட்டு என்ன அவர் வந்துட்டு அவனை என்ன பண்ணுவாருன்னு அவன் நம்பிக்கையா இருந்தான். என்னை குணமாக்க அவரால் கூடும் அப்படிங்கிற நம்பிக்கை அவனுக்கு இருந்துச்சு. ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவால மட்டும் எனக்கு பார்வை கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவன் மேல இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆவி வந்துட்டு அறிஞ்சிருந்தான், தேவனை வந்துட்டு அறிஞ்சிருந்தா. அதனால அவனோட ஆவி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விடுதலை ஆயிடுச்சு அப்பவே. அடுத்தது 2வது, அவனுடைய ஆத்மா தேவன் மேல நம்பிக்கையா இருந்தது. அடுத்தது மார்க் 10:48 பாருங்க. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அங்க அநேகர் இருக்காங்க. இயேசு வந்துட்டு ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்காரு. அவர் கூப்பிடுறது வந்துட்டு இயேசுக்கு அதுக்கு விழுகுமோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு தரம் கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தரம் கூப்பிடுறான். அவர் காதுக்கு விழல. அடுத்தது இன்னும் அதிகமா கூப்பிடுறான். அவன் பேசாதபடிக்கு பக்கத்துல இருக்கவங்க என்ன பண்றாங்க, அவனை வந்துட்டு அதட்டுறாங்க. ஆனா அநேகர் அதட்டினாலும் தேவன் அவனுடைய கூப்பிடுதலை கேட்டார். ஆமென், ஹல்லேலூயா. மத்தேயு 22:14 வாசிங்க. இந்தபடியே அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஆமென், ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகரா இருந்தாலும் இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் இவன். ஆமென், ஹல்லேலூயா. அங்க எத்தனை குருடர்கள் வழி அருகே இருந்தாலும் இவன் மட்டும்தான் வந்துட்டு இயேசு கிட்ட போனான், இயேசுவை நெருங்கி போனான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இவர் எப்படி வந்துட்டு இவனை தெரிந்து கொண்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவனோட விசுவாசத்தினாலதான் வந்துட்டு தேவன் வந்துட்டு அவனை தெரிந்து கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. ரொம்ப பிஸியா போயிட்டு இருந்தவர் இவனுடைய கூப்பிடுதலின் சத்தத்தினால வந்துட்டு நிக்கல, அவனுடைய உள்ளத்தின் விசுவாசத்தின் சத்தம் அவருக்கு கேட்டது. ஆமென், ஹல்லேலூயா. அதனாலதான் அவரு நின்னார். அங்க பாருங்க சொல்லப்பட்டிருக்கு 10:49 பாருங்க மார்க்ல, இயேசு நின்று அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு அங்க என்ன பண்றாரு, நிக்கிறாரு.
அவரு நின்னாலே என்னன்னு அர்த்தம்? உலகமே வந்துட்டு நிக்கிற மாதிரி அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்காக வந்துட்டு இயேசு நிக்கிறார். அதாவது உலகமே வந்து நிக்குது. யூனிவர்ஸ் வந்து ஸ்டாப்ல நிக்குது. யாருக்காக? பர்த்திமேயுக்காக வந்துட்டு நிக்கிறது. அப்போ அவனுக்கு அங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, பாருங்க, உடனே அழைத்து ரிட்டர்ன்கோள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவின் இடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அடுத்தது தேர்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, அவனுடைய சரீரத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விடுதலையாகுது. முதல்ல அவனுடைய ஆத்மா வந்துட்டு விடுதலை ஆச்சு. சரி, ஆவி வந்துட்டு விடுதலை ஆச்சு. அடுத்தது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆத்மா விடுதலை ஆயிடுச்சு. அடுத்தது சரீரம் விடுதலை ஆயிடுச்சு. ஆமே, இந்த விடுதலையை யாருனாலையாவது கொடுக்க முடியுமா? சாதாரண மனுஷங்கள்னால கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. தேவனால மாத்திரம்தான் முழு சரீரத்திலையும் நம்மளுக்கு விடுதலை கொடுக்க முடியும். நம்மளுடைய ஆவியில விடுதலை கொடுக்க முடியும். நம்மளுடைய ஆத்மாவில விடுதலை கொடுக்க முடியும். நம்மளுடைய சரீரத்துல அவர்னால மாத்திரம்தான் அந்த விடுதலை எல்லாத்தையும் கொடுக்க முடியும். ஆமே, அங்க பாருங்க, அவன் வஸ்திரத்தை எடுத்து போட்டுட்டு வரானா. அவனுடைய பழைய வஸ்திரம் அவன் எடுத்து போட்டுட்டு இயேசு பின்னாடி வரான். ஆமென், ஹல்லேலூயா. அங்கே அவனோடது எல்லாமே முடிஞ்சு, எல்லா பழைய காரியங்கள் எல்லாமே முடிந்து அவன் புதிய மனுஷனாய் மாறுகிறான். ஆமென், ஹல்லேலூயா. அங்க ஒரு புதிதாக்குதல் நடக்கப்படுது. அந்த புதிதாக்குதல் எதுக்கு வந்துட்டு நடக்கப்படுது? அந்த புதிதாக்குதல் அவனுக்கு கொடுக்கப்பட்ட காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க கடைசியா சொல்லப்பட்டிருக்கு, இயேசுவுக்கு பின் சென்றான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த புதிதாக்குதல் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதாமா? இயேசுவின் பின் சென்றார் அப்படின்னு. மறுபடியும் வந்துட்டு சங்கீதம் 118:22 வாசிங்க. வீடு கட்டியவர்கள் ஆகாது என்னும் தரினக்கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. போடுங்க. அங்க என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு? கண்களின் ஆச்சரியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கண்களின் ஆச்சரியம் ஒரு பக்கம், கண்களின் இச்சைன்னு ஒரு பக்கம் வச்சுக்கலாம். அந்த இச்சை அப்படிங்கிற வேர்டு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அந்த இச்சை அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, விலக்கப்பட்டதின் மேல நம்ம வந்துட்டு ஆசை வைக்கிறது தான் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இச்சை அப்படின்னு சொல்லுவோம். இங்க இயேசுவும் அப்படிதான் இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. விலக்கப்பட்ட ஒரு கல்லாக தான் இருந்தார். அதன் மேல பத்திமையினுடைய இருதயம் ஆசையா இருந்துச்சு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த கண்களின் ஆச்சரியம் அப்படின்னு என்னத்த சொல்ல வர அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம வந்துட்டு மனுஷன் பார்க்கிற பிரகாரமா பார்க்க கூடாது. என்னங்க, மனுஷன் பார்க்கிற பிரகாரமா நம்ம பார்க்க கூடாது. தேவன் பார்க்கிற பிரகாரமா தான் நம்ம பார்க்கணும். ஆமென், அல்லேலூயா. தேவன் வந்துட்டு அவன் குருடனா இருக்கான் அப்படின்னு சொல்லியா பார்த்தாரு? அவனோட விசுவாசத்தை பார்த்தாரு. அவன் அவர் மேல வச்சிருந்த அன்பை பார்த்தாரு. ஆமென், அல்லேலூயா. அடுத்தது தேவன் நம்ம எப்படி பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லி பாருங்க. யோவான் 15:19 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் உலகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டேன், அதனால் தான் உலகம் உங்களை பகைக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அவன் வஸ்திரத்தை எடுத்துட்டு இயேசு பின்னாடி வந்தான் இல்லைங்களா? அப்போ அவன் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீ உலகத்துக்கு உரியவன் அல்ல, நீ எனக்குரியவன், அதாவது உன்னதத்துக்கு உரியவன் அப்படின்னு சொல்லி அவனை அழைக்கிறார். என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாரு. தேவனும் அததான் சொல்றாரு பாருங்க. யோவான் 17:16 பாருங்க. நான் உலகத்திற்கு உரியவனாய் இல்லாதது போல இவர்களும் உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்படிதானே நம்ம குறித்து சாட்சி சொல்றாங்களே. அப்ப நம்மளுடைய அழைப்பு வந்து எப்படிப்பட்டதுன்னா, இந்த உலகத்துக்கு உரிய அழைப்பு கிடையாது, உன்னதத்துக்குரிய அழைப்பு, அது அவருக்குரிய அழைப்பு. இந்த அழைப்பு வந்து எப்படி அவராலே ஆயிடுச்சு. இதுதான் நம்மளுடைய கண்களுடைய ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி. இயேசுவானவர் தான் வந்துட்டு மூளைக்கு தலைக்கல்லானவர் அப்படின்னு சொல்லி வசனத்தை சொன்னோம் இல்லைங்களா? அந்த தலைக்கல்லானவர் வந்துட்டு எப்படி பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவரை போலவே, மற்ற மனுஷங்க போல இல்ல, அவரை போலவே வந்துட்டு நம்மளை உருவாக்குறாரு. ஆமென்,
அதனாலதான் நம்ம அவரை என்னன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர்தான் தலைக்கல்லானவர் அப்படின்னு சொல்றோம். இதுவரையிலும் நடந்திடாத காரியத்தை நாம செய்யணும் அப்படிங்கிறது தான் அவருடைய பிரதான நோக்கம். நம்ம உலகத்திற்குரியவர்கள் இல்லை. அவரை பார்வை அடைய வச்ச இது யாருனால முடியுமா? முடியாது. அவரை மாதிரியே நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா உன்னதத்துக்குரிய காரியங்களை செய்யணும். நடந்திடாத காரியங்களை வந்துட்டு நம்மளும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளை அழைத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் பாருங்க, உறுதியில் கிடைந்தவர் நம்மளை வந்துட்டு தூக்கி எடுக்கிறாராம். சங்கீதம் 113:7-8 வாசிங்க. அவர் ஸ்ரீனை மீண்டு தூக்கிவிடுகிறார், சிறியவனை துப்பையில் உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் ஜனத்தின் மற்றவர்களோடும் உட்கார்ந்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் என்ன பண்றாரு? உறுதியிலிருந்து தூக்குறாரு, குப்பையிலிருந்து தூக்குறாரு. ஹல்லேலூயா. நம்ம ஒரு காலத்துல எப்படி இருந்தோம்னு பாருங்க, இல்லைங்களா? சாமுவேல் தீர்க்கதரிசி பாருங்க, ஒரு அழகானவனை வந்துட்டு ராஜாவாக்கணும் அப்படின்னு சொல்லிதான் வந்துட்டு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா தேவன் வந்துட்டு என்னன்னு சொல்றாரு, நீ பாக்குற பிரடி நான் பார்க்க மாட்டேன். அதாவது மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பார்ப்பது இல்லை அப்படின்னு சொல்றாரு. கர்த்தர் எதை பார்க்கிறாரா? நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிற தேவனா இருக்கிறார். அவர் நம்மளை என்ன பண்றாரு? புழுதியிலிருந்து எடுத்து உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். ஆமென். அது யார் கூட எல்லாம் உயர்த்துகிறாரு? வாசிங்க அடுத்த வசனம், 8வது வசனம் வாசிங்க. அவனை பிரபுக்களோடும் ஆமென், பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதியோடும் உட்கார பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எங்க வந்துட்டு சேர் போட்டு உட்கார்றதெல்லாம் பெருசு இல்லை. அவர் சொல்றார், நீர் என்னோடு கூட உன்னதங்களிலே உட்கார செய்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டாமே. ஹல்லேலூயா. நம்ம அவர் செய்த காரியங்களை நம்ம செய்யணும். அதாவது நடந்திடாத காரியங்களை வந்துட்டு நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்மளை அழைத்தார். அவரே தலைக்கல்லானவர். ஹல்லேலூயா. நம்ம அழைத்த தேவன் எப்படிப்பட்டவருங்க? ஆச்சரியமானவர் தானே? ஹல்லேலூயா. அதிசயமானவர் தானே? நம்ம இன்னும் அற்புதமாய் வந்துட்டு வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். இதுவே நம்மளுடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. இது அவராலே ஆயிற்று. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதனை நினைத்து இதிலே மகிழ்ந்து களி கூற கடவோம். ஆமென், ஹல்லேலூயா.